விடுமுறை நாட்களில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி காஜாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் விடுமுறை நாட்களில் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார். விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். காரணம் பிள்ளைங்களை படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. நாங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கான ரெஃப்ரெஷிங் பீரியட் அப்படின்னு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லீவ் நாட்கள் தான். குழந்தைங்க ஒரு மென்டல் ப்ரெஷர் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க முழுமையாக ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் அறிவித்தது குறித்தும் அமைச்சர் கருத்து தெரிவித்தார். அவங்க கேட்டதுல என்னன்னா 3 முறைக்கு மேல அவங்க சந்திச்சிட்டோம். அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் வந்திருக்குமே தவிர இது ஒரு பேச்சுவார்த்தையாக நீங்கள் பார்க்க கூடாது கூட அவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இந்த நேற்று நடந்த நிகழ்வுல ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடுப்புறக்கு கொஞ்ச நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாள்ல தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நல்ல செய்தியை வழங்குவார். அரசு ஊழியர்களை ஒருபோதும் திமுக அரசு கைவிடாது என்றும் அன்பில் மகேஷ் உறுதியளித்தார். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட 9,000த்திற்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு 4 மாத காலம் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள சட்டப்பேரவையில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விண்ணப்பிக்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகிக்கப்பட்டது. கடைசி நாடாக நேற்றும் ஏராளமானோர் திரண்டு விருப்ப மனுவை வாங்கியதுடன் வாங்கியவர்கள் பூர்த்தி செய்து வழங்கினர். தமிழ்நாட்டில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுவை வழங்கினர். அதிமுகவின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அமைப்புச் செயலாளர்கள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலரும் விருப்ப மனு பெற்று பூர்த்தி செய்து கொடுத்துள்ளனர். நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று விருப்ப மனு வழங்கும் காலக்கெடுவை நீட்டிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று அது தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்நிலையில் மொத்தமாக 9,000த்திற்கும் மேற்பட்டோர் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகளில் 24 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாடு முழுவதும் 2வது கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் அண்மையில் வெளியானது. இந்நிலையில் மேலும் 3 மாநிலங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி இடதுசாரிகள் ஆளும் கேரளாவில் 24 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்கள் எண்ணிக்கை மட்டும் சுமார் 6.5 லட்சம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக கேரளாவில் சுமார் 2,78,00,000 லட்சம் வாக்காளர்கள் இருந்தனர். அதேபோல பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்தில் சுமார் 42 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறந்தவர்கள் மட்டும் சுமார் 8.25 லட்சம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு முன்பாக மத்திய பிரதேசத்தில் சுமார் 5.25 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான சத்தீஸ்கரில் சுமார் 27 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் இறந்தவர்கள் மட்டும் சுமார் 6.5 லட்சம் பேர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு அடுத்த கூடுவாஞ்சேரியில் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். நிரந்தர வேலை, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி MRB செவிலியர்கள் கடந்த 18ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர். அங்கும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்து ஊரப்பாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் காவல்துறையினர் அடைத்து வைத்தனர். அமைச்சர் வ. சுப்பிரமணியனுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கடந்த 5 நாட்களாக இரவு பகல் பாராமல் செவிலியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மீண்டும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் திங்கட்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை. இதனால் 6வது நாளாக கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. சபரிமலை மண்டல பூஜையின் போது உடனடி முன்பதிவு எண்ணிக்கை 2000 குறைக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலா 5000 பக்தர்கள் உடனடி பதிவு மூலம் அனுமதிக்கப்படுவர் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2 நாட்களிலும் தலா 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் டிசம்பர் 26ஆம் தேதி 30,000 பேரும் 27ஆம் தேதி 35,000 பேரும் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனிடையே சபரிமலையில் நடைபெற்ற
கற்பூர ஆடி பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மண்டல பூஜைக்கு முன்னோடியாக திருவிதாங்கூர் தேவசம்போடு ஊழியர்கள் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் 2 நாட்கள் கற்பூர ஆடி பவனி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று மாலை தீபாராதனைக்கு பின்னர் தேவசம்போடு ஊழியர்களின் கற்பூர ஆடி பவனி நடைபெற்றது. கொடிமரம் முன்பு 2 பக்கமும் கம்பிகளால் இணைக்கப்பட்ட வட்ட வடிவ பாத்திரத்தில் தந்திரி கண்டரரு ராஜீவரரு கற்பூரம் ஏற்றி பவனியை தொடங்கி வைத்தார். இதை 2 ஊழியர்கள் முன்னும் பின்னுமாக அசைத்து செல்லும் போது கற்பூர தீபம் வானை நோக்கி எழுந்து சென்றது. சன்னிதானத்தின் தொடங்கிய இந்த பவனி மாளிகைபுரம் கோவிலுக்கு சென்று பின் கோவிலை வலம் வந்து 18 படிகள் முன்னால் நிறைவு பெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆலயம் கண்களை கவரும் வகையில் அலங்கார விளக்குகளால் ஜொலிக்கிறது. இயேசுபிரான் பிறப்பை கொண்டாடும் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புனித ஸ்தலமான வேளாங்கண்ணிக்கு மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் வேளாங்கண்ணி ஆலயத்தில் 43 அடி உயரத்திலான பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 வார காலமாக உருவாக்கப்பட்ட இந்த மரம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ஆலயத்தின் பிரதான வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் முன்பு மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். லைட்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இனாகுரேஷன் கோர்ஸ்ல வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் பெங்களூர்ல கொண்டாந்த ஐட்டம்ஸ் இருக்குது. we are very happy to have you. பேராலயத்தின் அனைத்து பகுதிகளிலும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு வேளாங்கண்ணி நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. சிவகாசியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த சையத் அலி பாத்திமாவின் முதல் கணவர் முபாரக் அலி கடந்த 2017ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டையில் நடந்த விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து தனது மகள் பர்வீன் பானு, மகன் சையது ஃபாரூக் மற்றும் முதல் கணவரின் தாய் சிக்கந்தர் பீவி ஆகியோருடன் பாத்திமா வாழ்ந்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய பள்ளிவாசல் முஸ்லிம் ஓடை தெருவைச் சேர்ந்த அக்பர் அலி என்பவரை பாத்திமா திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் முதல் கணவர் முபாரக் அலி உயிரிழப்பிற்கு நஷ்ட ஈடாக 11 லட்சம் ரூபாய் பாத்திமாவுக்கு வர இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பணத்தை குழந்தைகளின் வங்கி கணக்கில் போட்டு வைக்க பாத்திமா முடிவு செய்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அக்பர் அலி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாத்திமா, அவரது 2 பிள்ளைகள், முதல் கணவரின் தாய் ஆகியோர் மீது அக்பர் அலி பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த 4 பேரும் தீக்காயத்திற்கு உள்ளான அக்பர் அலியும் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனின்றி 60 வயது சிக்கந்தர் பீவி உயிரிழந்தார். தொடர் சிகிச்சையில் இருந்த அலி பாத்திமாவும் உயிரிழந்த நிலையில் இச்சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. அலி பாத்திமாவின் 2 குழந்தைகளும் அவர்கள் மீது தீ வைத்த அக்பர் அலியும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 1,02,000 ரூபாயை கடந்துள்ளது. கடந்த 3 மாதங்களாக ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் தங்கம் விலை கடந்த 15ஆம் தேதி சவரனுக்கு 1,00,000 ரூபாயை எட்டி புதிய வரலாறு படைத்தது. அதன் பின்னர் 1 வாரமாக சற்று குறைந்த தங்கம் விலை மீண்டும் 1,00,000 ரூபாயை கடந்துள்ளது. சென்னையில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து 1,02,160 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தங்கம் விலை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கம் 200 ரூபாய் உயர்ந்து 12,770 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல வெள்ளி விலையும் கிடுகிடுவென உயர்ந்து வரும் நிலையில் கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 234 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,34,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதால் மீண்டும் தங்கம் வெள்ளி விலை ஏறுமுகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஷபாலி வர்மாவின் அதிரடியில் இலங்கைக்கு எதிரான 2வது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது. இந்தியா வந்துள்ள இலங்கை மகளிர் அணி 5 T20 போட்டிகளில் விளையாடுகிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 1வது போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்று அதே மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பந்தை வீசியது. இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்த இலங்கை 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்களை மட்டுமே சேர்த்தது. இந்தியா சார்பில் வைஷ்ணவி, ஸ்ரீசரணி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். தொடர்ந்து விளையாடிய இந்தியா 11.5 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க வீராங்கனை ஷபாலி வர்மா 34 பந்துகளில் 11 பவுண்டரிகள், 1 சிக்ஸர் உட்பட 69 ரன்கள் குவித்து இந்தியாவின் வெற்றிக்கு வித்திட்டார். அவரே சிறந்த வீராங்கனையாகவும் தேர்வானார். 3வது T20 போட்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசா நடைமுறையில் குலுக்கல் முறையை ரத்து செய்யப்பட்டுள்ளது.
அதற்கு பதிலாக அதிக ஊதியம் மற்றும் மிகச்சிறந்த பணித்திறன் கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் வரக்கூடிய பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. தகுதியற்றவர்களை குறைந்த ஊதியத்தில் பணியமர்த்த குலுக்கல் முறை தவறாக பயன்படுத்தப்படுவதாக புகார்கள் எழுந்த நிலையில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புதிய முறையின் காரணமாக போட்டித்தன்மை அதிகரிப்பதோடு திறமையாளர்களுக்கு மட்டுமே விசா கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய H1B விசா விண்ணப்பங்களுக்கு இந்திய மதிப்பில் சுமார் 89 லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்வது உள்ளிட்ட தீவிர கண்காணிப்பு பணிகளும் வேகம் எடுத்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேன் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வரும் கருப்பையா என்பவர் வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துக் கொண்டு தனது ஆம்னி வேனில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வேனிலிருந்து திடீரென புகை வெளியானதை கண்டவர் சாலை ஓரம் நிறுத்திவிட்டு கீழே இறங்கியுள்ளார். அதன் பின்னர் தீப்பற்றி மளமளவென பரவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்த போதிலும் வேன் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது. மணமகள் மன்றங்களில் காவல்துறை ஆய்விற்கு எந்தவித தடையும் விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கரூர் தோகைமலை பகுதியைச் சேர்ந்த மணமகள் மன்றத்தில் உரிமையாளர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் அன்றாட நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தலையிடக்கூடாது என்று உத்தரவிடக் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மணமகள் மன்றங்களில் சீட்டாட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதி காவல்துறை ஆய்விற்கு தடை விதிக்க மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கெட்டுப்போன கேக்குகளை விற்பனை செய்த கடைகளுக்கு தலா 5000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ராமதீர்த்தம் வடக்கு தெரு பகுதியில் உள்ள ஐங்கார் பேக்கரியில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று விஜய் என்பவர் வாங்கிய கேக் கெட்டுப்போயிருந்ததாக உணவு பாதுகாப்புத் துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த கடையிலும் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள மற்றொரு கடையிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது திறந்த வெளியில் இருந்த பாதாம் பால், சாப்பிட தகுதியற்ற நிலையில் இருந்த கேக் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி அழித்ததோடு அபராதம் விதித்தனர். கோவை சரகத்திற்குட்பட்ட காவல் நிலைய எல்லைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2000 கிலோ கஞ்சா எரித்து அழிக்கப்பட்டது. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகளில் கடந்த 3 மாதங்களில் 2191 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிமன்ற அனுமதி பெற்ற பிறகு இந்த கஞ்சா போத்தனூரில் உள்ள தனியார் நிறுவன மருத்துவ கழிவுகள் எரியூட்டு மையத்தில் எரித்து அழிக்கப்பட்டன. இந்த ஆண்டில் ஏற்கனவே 3 முறை கஞ்சா அழிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் ஏமனூர் கிராமத்தில் வீட்டுமனை மற்றும் விவசாய நிலத்திற்கு பட்டா வழங்கக் கோரி 500க்கும் மேற்பட்டோர் நெற்றியில் பட்டை நாமம் போட்டு கையில் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏமனூரில் காவிரி கரையோரத்தில் 91 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனை கண்டித்து திருவோடு ஏந்தி 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து வனப்பகுதியில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்ட விழா கடந்த சனிக்கிழமை தொடங்கி பகல் 10 உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயிலுக்கு வந்த அர்ச்சனா பட்நாயக்கிற்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆண்டாள் சந்நிதி, ஆண்டாள் அவதரித்த நந்தவனம், பெரிய பெருமாள் சன்னதிகளில் அர்ச்சனா பட்நாயக் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து கோபுரத்தின் முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக செல்லும் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசியவர், மது போதையில் வாகனம் ஓட்டுவோர், சாகசத்தில் ஈடுபடும் நபர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என கூறினார். கடற்கரை போன்ற பொது இடங்களிலும் தனியார் விடுதிகளிலும் முறையான அனுமதி பெற்று இசை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் SP ஸ்டாலின் கூறினார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உரிய அனுமதியின்றி செயல்பட்ட 10க்கும் மேற்பட்ட தண்ணீர் ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து மாதாக்கோட்டை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தண்ணீர் லாரிகளை நிறுத்தி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட நிர்வாகம் உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பிரபல நகைச்சுவை நடிகர் தாமு சாமி தரிசனம் செய்தார். அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்காக நடிகர் தாமு காரைக்காலுக்கு வந்தார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்னதாக சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்தவர் சிறப்பு பூஜைகள் செய்து மனமுருக பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் தாமு இதுவரை 32 லட்சம் மாணவர்களை சந்தித்துள்ளதாக கூறினார். இதுவரைக்கும் 32 லட்சம் மாணவர்கள் சந்திச்சிருக்கேன். என் டார்கெட் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கும்.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்ட கேள்வி சினிமாக்கு எப்போ வருதுன்னா அப்புறமா வருது. நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சியில் செய்த பணிகளுக்காக இதுவரை தொகையை தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்ததாரர்கள் 50க்கும் மேற்பட்டோர் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபாதை, தடுப்புச்சுவர் போன்றவை அமைக்கப்பட்டதற்கான தொகை கடந்த 7 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நகராட்சி அலுவலகம் முன்பு ஒப்பந்ததாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையன் உண்டியல் பணம் முதற்கொண்டு திருடிச் சென்றுள்ளார். செட்டியார்குளம் தெருவைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவரின் வீட்டில் அனைவரும் வெளியூர் சென்றிருந்த வேளையில் தாழ்பாலை உடைத்த கொள்ளையன் வீட்டில் புகுந்து பீரோவில் வைத்திருந்த 20,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடியுள்ளார். மேலும் உண்டியலில் இருந்த ரூபாய் நோட்டுகள், சமையலறை டப்பாக்களில் வைத்திருந்து சுமார் 2,000 ரூபாயையும் திருடிச் சென்றது தெரியவந்தது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்துள்ளனர். குல்மார்க் பகுதி பனிப்பொழிவினால் கனவு உலகம் போல காட்சியளிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள சுற்றுலா பயணிகள் பனியில் விளையாடி மகிழ்ந்தனர். குஜராத்தின் பலிதானா பகுதியில் உள்ள புனித தலத்தில் சிங்கம் நடமாடியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். அங்குள்ள சத்ருஞ்சை மலைப்பகுதி ஜெயின் மக்களின் புனித தலங்களில் ஒன்றாக உள்ளது. அங்கு பக்தர்கள் படிக்கட்டுகள் வழியாக மலை மீது ஏறிய போது திடீரென சிங்கம் ஒன்று வந்தது. இதனை பார்த்து பக்தர்கள் அச்சமடைந்தனர். பிறகு அந்த சிங்கம் வனப்பகுதிக்குள் சென்றுவிட்ட நிலையில் பக்தர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. அமெரிக்க நாட்டின் செயற்கைக்கோளை சுமந்தபடி பாகுபலி ராக்கெட் இன்று விண்ணில் பாய்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 8:54 மணிக்கு பாகுபலி ராக்கெட்டான LVM-3M6 விண்ணில் ஏவப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 6.5 டன் எடை கொண்ட ப்ளூபேர்ட் 6 என்ற செல்போன் சேவைக்கான செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சிரிப்புச் சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அந்நாட்டின் ஹிகாஷி ஒசாகா பகுதியில் ஒவராய் ஷின்சி என்ற நிகழ்வு நடந்தது. இதில் பாரம்பரிய உடை அணிந்து 3,500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒன்று கூடி சிரித்தால் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வு நடந்தது. இதில் பங்கேற்றவர்கள் சுமார் 20 நிமிடங்களுக்கு இடைவிடாது சிரித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி துபாயில் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் விழா கோலம் பூண்டன. குளோபல் வில்லேஜ் பகுதியில் உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் வண்ண வெண் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் அங்கு வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரத்திற்கு முன்பு குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. இதனை காண சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் குவிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியில் நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். 16 புதூர் கிராமத்தில் செல்வராஜ் என்பவர் நாட்டு வெடிகுண்டுகளை வைத்து வன உயிரினங்களை வேட்டையாடுவது தெரியவந்தது. இதையடுத்து செல்வராஜ் வீட்டில் சோதனை செய்த காவல்துறையினர் நாட்டு வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்ததுடன் அவரையும் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை எதிர்த்து சென்னை தங்கசாலை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தொழிற்சங்க மையத்தின் வடசென்னை நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து தரதரவென இழுத்துச் சென்றதால் சலசலப்பு நிலவியது. ஈரோடு மாவட்டம் வடக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம உதவியாளர் சங்கத்தினர் வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஞ்சம்பள்ளி VAO ஜெயந்தி என்பவர் அவரது அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வரும் கனிமொழி என்பவரை அலுவலக நாற்காலியை பயன்படுத்தக்கூடாது, அமரக்கூடாது என கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்து வட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் VAO மீது நடவடிக்கை எடுக்காமல் கனிமொழியை பணியிட மாறுதல் செய்துள்ளார். இதையடுத்து VAO வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சேலம் மெயின் ரோட்டில் லாரி தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. பல்லடத்திலிருந்து கோழி தீவனம் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்திலிருந்து நடமாடும் உணவகத்தின் மீது கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த ஓட்டுநரை மீட்ட மக்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஓட்டுநர் அதிவேகமாக வந்ததே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலத்தின் மேல் நின்று ஆபத்தான வகையில் வீடியோ பதிவு செய்யும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகளும் வெளியூர் இளைஞர்களும் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் நடந்து சென்று தண்டவாளத்தில் அமர்ந்தபடியும் கடலில் குதிப்பது போன்றும் ரீல்ஸ் பதிவு செய்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மகளிடம் தகராறில் ஈடுபட்ட தாய்மாமனை தந்தை கண்டித்ததால் குடும்பத்துடன் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காதிபோட் காலனியைச் சேர்ந்த ராம்குமாரின் மகள் அருணியுடன் அவரது தாய்மாமன் செந்தில்குமார் மதுபோதையில் தகராறு செய்ததால் தந்தை கண்டித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் தாய் கோவிந்தம்மாள் சகோதரி ஜெயந்தியுடன் இணைந்து ராம்குமாரை கட்டையால் அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து செந்தில்குமார் உட்பட 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் அறை முன்பு முட்டை வைத்து மாந்திரீக பூஜை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஜான் போஸ்கோ கென்னடி அறை முன்பு கருப்பு கோலம் வரைந்து மஞ்சள், குங்குமம், மரக்கட்டை பொம்மை, முட்டை வைத்து மாந்திரீக பூஜை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தலைமை ஆசிரியரின் அறை கதவில் மலர் மாலை மாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கடலூரில் ஆக்கிரமிப்புகளை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை சிறைப்பிடித்து வியாபாரிகளும் பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடம் உள்ளது. இதனை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதனை அகற்றக் கோரியும் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த இடத்தில் வருவாய்த்துறை மற்றும் வக்ஃபு வாரிய அதிகாரிகள் அளவீடு செய்ய வந்தனர். அப்போது அவர்களை முற்றுகையிட்ட வியாபாரிகளும் பொதுமக்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இரவில் பக்தர்களிடம் தொடர் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். இருசக்கர வாகனத்தில் வந்து செல்போன் பறித்துக் கொண்டு தப்பியதாக 3 பேர் புகார் தெரிவித்ததன் பேரில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இடுக்கு பிள்ளையார் கோயில் அருகே பக்தரிடம் செல்போன் பறிக்க முயன்றபோது பொதுமக்களிடம் பிடிபட்டனர். யுவன் சங்கர் ராஜா, ரோமியோ ஜெயபால் ஆகியோரிடமிருந்து 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த 6 காவலர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கடந்த 2 மாதங்களாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், பாதிக்கப்பட்டவர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இந்த வகையில் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் உதவி ஆய்வாளர், 4 காவலர்கள், ஊர்காவல் படை காவலர் என 6 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தேனியில் உள்ள முல்லைப்பெரியாறு அணையில் மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் முறையில் ஆய்வுப் பணிகளை தொடங்கியுள்ளனர். முல்லைப்பெரியாறு அணையின் உறுதித்தன்மை குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் ஆலோசனையில் மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் 12 நாட்கள் தொடர்ந்து ஆலோசனை செய்யவுள்ளனர். ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள் எனப்படும் தானியங்கி ஆளில்லா இயந்திரம் மூலம் நீருக்கடியில் உள்ள அணையின் கட்டமைப்புகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. தமிழக, கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது. உதகை தலைக்குந்தா காமராஜர் சாகர் அணையை ஒட்டிய பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தலைக்குந்தா பகுதியில் உறைபனியை காண தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் உள்ள காமராஜர் சாகர் அணை பகுதியில் நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்கின்றனர். தடையை மீறி சுற்றுலா பயணிகள் செல்வதால் ஆபத்தை தடுக்கும் வகையில் அபராதம் விதிக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே வீட்டுக்கடன் தவணையை செலுத்த தவறியதால் தனியார் நிதி நிறுவனம் வீட்டிற்கு சீல் வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் ராஜலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணி, ஜானகி தம்பதி மகேந்திரா நிதி நிறுவனத்தில் 1,80,000 ரூபாய் கடன் பெற்ற நிலையில் கடந்த சில மாதங்களாக தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பெற்றோர் பணிக்கும் குழந்தைகள் பள்ளிக்கும் சென்ற வேளையில் பூட்டிய வீட்டிற்கு நிதி நிறுவன ஊழியர்கள் சீல் வைத்துவிட்டு சென்றதாக ஜானகி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார்.
திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாஜக கலைப்பிரிவு செயலாளரும் நடிகையுமான கஸ்தூரி சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது தனது கொள்கை தலைவர்களுக்கு பதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயர்களை அதிகம் பயன்படுத்துவதாக கூறினார். ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்ல. அவர் இப்பெல்லாம் எம்ஜிஆர், இந்த வாட்டி புரட்சி தலைவி, எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காந்தாரா புகழ் நடிகர் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி வழிபாடு நடத்தினார். சாமி தரிசனத்திற்கு பின் தனது மனைவியுடன் கோயிலில் இருந்து வெளியே வந்த ரிஷப் ஷெட்டியை செல்ஃபி எடுக்க ரசிகர்கள் சூழ்ந்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள கோதவாடி கிராமத்தில் பயிர்களை சேதப்படுத்திய காட்டு பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். கோதவாடி, நல்லட்டிப்பாளையம், கோடங்கிப்பாளையம், கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு பன்றிகள் விவசாய பயிர்களை அழித்து வந்ததால் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை எதிர்கொண்டனர். காட்டு பன்றிகள் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்ததால் இரும்பு கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் திட்டமிட்டனர். ஆனால் இரும்பு கூண்டில் காட்டுப்பன்றிகள் சிக்காததால் வனத்துறையினர் துப்பாக்கி மூலம் சுட்டுக் கொன்றனர். சென்னை வானகரத்தில் கார் ஓட்டுநரை மிரட்டி ஜிபே மூலம் பணம் பறித்த திருநங்கைகள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணிபுரியும் ஜெகன் இரவில் வானகரம் மேம்பாலம் அருகே திருநங்கைகளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது செல்போனை பறித்து வங்கிக் கணக்கில் இருந்து 11,000 ரூபாயை திருநங்கைகள் தங்களது வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி அவரை விரட்டி உள்ளனர். இதுகுறித்து காவல்துறையில் அவர் புகார் அளித்ததை அடுத்து திருநங்கைகள் கயல், அனுஷ்கா, ஷபானா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியினர் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து கழகம் என மட்டுமே இருப்பதை கண்டித்து முழக்கமிட்டனர்.